Hey traders, welcome to our channel. Today date May 28th, Thursday time 5:19 p.m. ஸோ நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அனாலிசிஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தென் லாஸ்ட் டியூஸ்டே வந்துட்டு நம்மளோட அனாலிசிஸ் ஒரு ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி செட்டப் வந்து சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் கிரியேட் ஆனால் அந்த செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகிறது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டின்னு சொல்லியிருந்தோம். தென் இன்னொரு செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு டியூஸ்டேவோட இன்ட்ராடே லோ. ஸோ இந்த இன்ட்ராடே லோக்கு மேலே ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு எனி ஸ்ட்ரென்த் ஷோ பண்ணால் அங்கேருந்து ஒரு இன்ட்ராடேக்கான பையிங் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆனிச்சு. செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துட்டு அகைன் வந்துட்டு இந்த பர்டிகுலர் சப்போர்ட்லேயே வந்துட்டு ஹோல்ட் ஆகிட்டு அண்ட் தென் நியர்லி இன்ட்ராடே ஹை வரும்போது ஸோ என்னோட பொசிஷன் வந்து இந்த இடத்துல நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ ஸ்பாட்டோட கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியமில் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்துச்சு. ஸோ நியர்லி இந்த பையிங்கில் ஸோ நியர்லி நானும் வந்துட்டு ஒரு 1.5 ரிஸ்க் டு ரிவார்டில் வந்துட்டு கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அனாலிசிஸ் ஒரு பார்த்துருவோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டி ஃபிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட் வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டி டுடே சர்ப்ரைசிங்லி வந்துட்டு 1.5% வந்து டவுனில் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 1.35 வந்துட்டு 323 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டில் இன்னும் செல்லான் ரைஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு இன்னும் எந்த ஹையுமே மேஜர் ஹைஸுமே பிரேக் ஆகலை. ஏன்னா ஹை கிரியேட் ஆயிருக்கு, அகைன் லோ, அகைன் ஹை, அகைன் லோ, அகைன் வந்துட்டு ஒரு லோவர் ஹை கிரியேட் ஆகிட்டு சேம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ப்ரைஸ் வந்துட்டு 50% பார்க்கும்போது ரிட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு. ஸோ நாளைக்கு எது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸோட ஸ்விங் லோவில் இருந்து அண்ட் தென் கரண்ட் ஹை வரைக்கும் வைக்கும்போது ப்ரைஸ் வந்துட்டு நியர்லி இந்த ஜோனுக்குள்ளே தான் கேப் டவுன் ஆகிட்டு ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன ஸ்விங்ஸ் கிரியேட்டான இது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ங்கிறத பார்த்துருவோம். ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் வந்து போயிடுவோம். ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது ப்ரைஸ் வந்துட்டு நியர்லி வந்துட்டு 600 to 700. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகவே ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஜோன் வந்து மார்க் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு என்னென்ன ஸ்விங்ஸ் கிரியேட்டானா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ங்கிறத பார்த்துரும். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு வந்துட்டு ஃப்ரைடே ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆனிச்சுன்னா, ஸோ செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆனதுக்கப்புறம் எனி சிக்னிஃபிகன்ட் சப்போர்ட் கிரியேட் ஆகும். ஸோ சப்போர்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு சேம் அந்த சப்போர்ட் வந்து டெஸ்ட் ஆனிச்சுன்னா அங்கேருந்து வந்து ஒரு செல்லிங் ஸ்விங் வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி செட்டப்னே சொல்லுவேன். ஸோ எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சேம் அதே வந்துட்டு எப்போனா 11th மே மண்டே செஷன் வந்து பாருங்கள், சேம் அதே மாதிரி தான். ஸோ சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு, சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து பையிங் ஆயிருக்கு, அகைன் ஹைஸ்லேருந்து லோவர் ஹை கிரியேட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து செல்லிங் வந்துருக்கு. ஸோ இந்த செஷன் தான் வந்துட்டு வெனஸ்டேக்கான செஷன். டுடே வந்துட்டு மார்க்கெட் ஹாலிடே, இது வந்துட்டு வெனஸ்டேக்கான செஷனாக வந்துட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஃப்ரைடே மார்க்கெட் வந்து சேம் அதேமாதிரி கேப் டவுன் சினாரியோ தான் இங்கேயும் ஆயிருக்கு. சேம் வந்துட்டு நாளைக்கும் கேப் டவுன் சினாரியோ தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5% இந்த கிஃப்ட் நிஃப்டி டவுனில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு சினாரியோ வந்துட்டு கேப் டவுன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கேப் டவுன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்துட்டு செல்லிங் வந்துட்டு சேம் ப்ரைஸ் வந்துட்டு செல்லிங் வந்துட்டு அந்த சப்போர்ட் வந்து அகைன் டெஸ்ட் ஆனிச்சுன்னா அங்கேருந்து வந்து செல்லிங் சொல்லலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு, ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஃபுல்லாக ரிவர்ஸில் ஆகிட்டு க்ளோசிங் டைமில் தான் வந்துட்டு அந்த சப்போர்ட் வந்து டெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ப்ரைஸ் வந்து அகைன் ஃபர்தராக கண்டினியூஷன் ஆகிட்டு சேம் இதே சினாரியோ தான் நானும் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு ஸ்ட்ரென்த்து ஷோ பண்ணியிருந்தா ப்ரைஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் லெவல்லே சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இங்கேருந்து வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். ஸோ ஹை பிரேக் ஆகிருக்கலாம். ஸோ ஆனால் என்ன பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்துட்டு அகைன் அந்த பர்டிகுலர் ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு 1.5% வந்து நியர்லி 200+ பாயிண்ட்ஸ் வந்துட்டு கேப் டவுன் ஆகிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி ஓவரால் குளோபல் சென்டிமெண்ட்டும் வீக்காக இருக்குது. ஸோ ப்ரைஸும் வந்துட்டு நாளைக்கு வீக்னஸ் ஷோ பண்ணால் ஒரு ஷுவரான ஒரு செல்லிங் மூமெண்டம் கொடுக்கறது ரொம்ப அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி செட்டப்னு சொல்லுவேன். செகண்ட் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி செட்டப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்துட்டு நியர்லி 50% ஜோனில் தான் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆகிட்டு பையிங் ஸ்விங் கிரியேட் ஆகிட்டு ஸோ அகைன் வந்துட்டு சேம் அந்த லெவல் வந்துட்டு டெஸ்ட் ஆகாமல் அகைன் வந்துட்டு நியர்லி வந்துட்டு சேம் அந்த லெவல் டெஸ்ட் ஆகாமல் வீக்னஸ் ஷோ பண்ணால் அங்கேருந்து ஒரு செல்லிங் பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு ரெண்டுமே செல்லிங் சைட் தான் சொல்கிறேன். ஸோ ஒன்றே பையிங் சைடு இருக்குது. என்னென்னா ப்ரைஸ் வந்துட்டு மார்னிங் பையிங் ஸ்விங் கிரியேட் ஆகிட்டு அகைன் வந்துட்டு சேம் ப்ரீவியஸ் டெஸ்ட்டான அங்கேருந்து ஒரு பையிங் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் என்னன்னா செல்லிங் கிரியேட் ஆகிட்டு சேம் வந்துட்டு அந்த சப்போர்ட் டெஸ்ட் ஆனிச்சுன்னா அகைன் செல்லிங். ஸோ இது 3 தான் வந்துட்டு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி செட்டப்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு செட்டப் வந்துட்டு இது, செகண்டு அண்ட் தென் தேர்ட் இது. ஸோ இது 3 வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்னே சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி ஓப்பன் ஆகிட்டு என்னென்ன ஸ்விங்ஸ் கிரியேட் ஆகுதுன்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ட்ரேடிங் கற்றுக்கணும்னு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு பார்ப்போம் ட்ரேடர்ஸ். ஸோ பை ட்ரேடர்ஸ், பை.